most respectable dignitaries and lovable parents and my beloved students, good morning to one and all present here. There is a famous quote from Jimmy Dean. I can't change the direction of the wind, but I can change my sail to reach my destination. Here there is this course has many meanings. It gives more valuable thoughts to the students as well as the teachers. Here you have to adjust according to the situations, according to the atmosphere. Here we take a lot of efforts to reach our destinations. Sometimes we face more hurdles and failures, but we never change our destination as well as our goal. Here I request to all the parents as well as students, you must keep your goal and then you have to follow the destinations day-to-day life. முதல்ல பள்ளி நிர்வாகம் இந்த அளவுக்கு ஒரு சாதனையை படைப்பதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து எப்படியாவது இந்த ஸ்கூலில் ஒரு புது ரெக்கார்ட் படைக்கணும் அப்படின்றது தான் எங்களை எய்ம். அதற்காக நாங்கள் பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நாங்கள் மோல்டு பண்ணணும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நாங்கள் மாற்றிக்கணும், எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி உங்களை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களோட மாணவ செல்வங்கள் நாங்கள் எப்போல்லாம் ஸ்கூலுக்கு வர சொல்கிறோமோ, எவ்வளோ நேரம் படிக்க சொல்கிறோமோ, எப்பப்போல்லாம் டெஸ்ட் வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்டை வளைச்சோமோ அந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் எங்களுக்கு ஸ்டூடெண்டோடு சேர்ந்து வளைந்து கொடுத்தார்கள். அதனால தான் எங்களால் இவ்வளோ பெரிய மார்க் எடுக்க முடிந்தது. நாங்கள் எதிர்பார்த்தது 495+ எதிர்பார்த்தோம். அதை நாங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதை நோக்கி தான் நாங்கள் ரிசல்ட் வெயிட் பண்ணோம். பட் இடையில் ஒரு 20+ 15+ மார்க்ஸ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. பட் we never give our destinations, our aim in any situations. Then as a parents you have to accept these results, you have to participate with your students, then we will achieve more than this. பெற்றோராகிய உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒரே ஒரு இதுதான், மாணவர்கள் எடுத்த இந்த மதிப்பெண்ணை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களோட தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருங்க, கண்டிப்பாக இதை விட நாங்கள் சாதிப்போம். தென் ஆசிரியர் பெருமக்களும் உங்களுக்கு மாணவர்களுக்காகவும் பள்ளி நிர்வாகத்திற்காகவும் கடினமாக உழைத்தார்கள். நாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காவிட்டாலும் இனி வரும் காலங்களில் இதைவிட நாங்கள் அதிக மதிப்பெண் எடுத்து மீண்டும் ஒரு முறை சாதிப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.